அந்த சிராஜ் ஃபார் எக்ஸாம்பிள், யோ போட்டு அடி அடி நடிச்சிருக்காங்க சிராஜ். டேய் சிராஜோட மூளையே கிடையாது உனக்கு. என்னடா பண்ற நீனு? பைத்தியம் முடிச்சுட்டான் அவனுக்கு. உன்னை போட பொல பொலன்னு போடுறான். 140 டங்கு டிங்கு டிங் எவ்வளவு சிக்ஸ் அடிச்சான். எல்லாரும் போட்டாங்க. அவனை போட விக்கெட் எடுத்துட்டு அது பேரு. வாட் ரபிஷ் இஸ் திஸ்? பைத்தியத்தனமா இல்ல? ஒருத்தர் 140 அடிச்சிருக்காங்க. அவன் கிரெடிட் கூடியா கைந்தட்டியா பிரில்லியன்ட் நாக் சொல்றதை விட்டுட்டு நீ வந்து வெளில போ வெளில போ வெளில போ, ஏதோ ஒரு 10 எடுத்தா மாதிரியோ 0 எடுத்தா மாதிரியோ சொல்லி எடுத்தா மாதிரியோ சொல்லி அடின்னு போட்ட மச்சான். சொல்லி அடி இந்த டங்கு, இந்த சொல்லி அடி டங்கு ஒருத்தான் மச்சான். அந்த டிராவல்ஸ் ஆச்சு அடியில இந்த பசங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. பாரு 140 141 பால்ஸ். வீடியோ எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதாவது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நேற்று முடிவுக்கு வந்தது. அதுல ஆஸ்திரேலியன் டீம் பேட்டிங் இறங்குறாங்க. ஆரம்பத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு விக்கெட் போனாலும் டிராவிஸ் ஹெட் பேட்டிங் இறங்கி இந்தியன் பவுலர்ஸ் பொழந்து கட்டிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்தில் டிராவிஸ் ஹெட் 140 அடிச்சு சிராஜ் கையால அவுட் ஆறாரு. ஒருத்தர் 100 அடிச்சுட்டு அவுட் ஆறாருன்னா நார்மலா ஒரு கிரிக்கெட் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க? வெல் பிளேடுன்னு சொல்லி 100 அடிச்சதுக்காக கை கொடுத்து பாராட்டி தோல்ல தட்டி கொடுப்பாங்க. அதுதான் உண்மையான ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்குமே அழகு. ஆனா ஹெட்டோட விக்கெட் சிராஜ் எடுத்ததுமே கொஞ்சம் ஓவராவே பண்ணிட்டாரு. ஒரு பெரிய விக்கெட் எடுக்கிறோம்னா அக்ரேஷன் இருக்குன்னு தான் இல்லைன்னு சொல்லல. ஹெட் ஏதோ சொல்லியிருக்காரு, அதை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சிராஜ் கொஞ்சம் ஓவராவே பண்ணிட்டாரு. சிராஜ் டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட் எடுத்தது அக்ரேஷன் காமிச்சது எல்லாமே ஓகே தான். ஆனா ஒருத்தர் 140 அடிச்சிருக்காரு, அவர் கை கொடுத்து பாராட்டி இருக்கலாம். ஆனா சிராஜ் அதை பண்ணாம கொஞ்சம் ஓவராவே ரியாக்ட் பண்ணிருப்பாரு. உண்மையா சொல்ல போனா சிராஜ் பண்ணது தவறான செயல் தான். மேட்ச் முடிவுல 2 பேருமே பேசிக்கிட்டாங்க தான். அதுக்குன்னு சிராஜ் பண்ணது கரெக்ட்னு சொல்லிட முடியாது. யாருக்கு தெரியும், ஐபிஎல் ஒரே டீம்ல ஆட போறனால கூட சிராஜ் பேசியிருப்பாரு என்னமோ. ஓகே, சிராஜோட இந்த ஒரு ஆட்டிடியூட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட தாட்ஸ் நம்ம கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.